ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டமான ஒரு சில டெய்லி வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பருப்பை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ நம்ம பருப்பை ஒரு கிண்ணத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த பருப்பு நம்மளோட கிண்ணத்தில் ஒட்டாமல் வரணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை அந்த கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பருப்பை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம குக்கரில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பருப்பு கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். ஸ்டீம் பண்ணும்போது வர தண்ணி எதுவும் அந்த பருப்பு மேலே சொட்டாமல் இருக்கணுங்கிறதுனால அந்த கிண்ணத்து மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கருக்கு மேலே விசில் போடலாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு தட்டு போட்டு மூடினாவே போதும். இப்போது இந்த பருப்பை நம்ம 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்டீமில் விட்டுடலாம். இது ஸ்டீம் ஆகிற டைமில் நம்ம இன்னொரு சைடு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஜாரை நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் இருக்க ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம இதை ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 15 மினிட்ஸில் நம்மளோட பருப்பு நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணி கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். சூடு நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பருப்பு பன்னீரும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு இந்த பன்னீரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே பன்னீரை நம்ம க்யூப் சைஸில் தான் கட் பண்ணுவோங்கிறதுனால இப்போது இந்த பருப்பு பன்னீரையும் நம்ம கத்தி வச்சு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பருப்பு பன்னீர் நல்லாவே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பருப்பு பன்னீரை நீங்கள் அப்படியே சும்மா கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் நம்ம எக்கோட எல்லோவை மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணின பருப்பு பன்னீரை கிரேவியில் போட்டுக்கலாம். கிரேவியில் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த கிரேவியோட பன்னீரை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தட்டு போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த கிரேவி எல்லாமே அந்த பருப்பு பன்னீரோட நல்லா உள்ளே இறங்கும். தட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுருங்க. நம்ம பருப்பை வச்சு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணின பருப்பு பன்னீரை வச்சு பன்னீர் கிரேவி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் 65 கூட செய்யலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூன் வச்சு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணினோன்னா போதும். நம்மளோட 65 மசாலா ரெடி ஆயிரும்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு பன்னீர் பீசஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம எல்லா சைடையும் திருப்பி திருப்பி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான பருப்பு பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பருப்பில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஆனது இது. இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சாலுமே அந்தளவுக்கு பளிச்சுன்னு கிளியராக இருக்காது. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட கண்ணாடியை வந்து புதுசு மாதிரி கிறிஸ்டல் கிளியராக வந்து மாற்றுறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி கண்ணாடியை வந்து விசில் வரும்போது ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். கண்ணாடி ஃபுல்லாக அந்த ஆவி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி பாருங்கள். உங்களோட கண்ணாடி வந்து பயங்கர கிளியராக இருக்கும். நீங்கள் விசில் வரும்போது தான் கண்ணாடியை காட்டணும்னு கிடையாது. நீங்கள் ஏதாவது கெட்டில் போடும்போது கூட அந்த ஆவி வந்து கண்ணாடி மேலே ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் பட்டாவே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத்தில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கண்ணாடி பயங்கர கிறிஸ்டல் கிளியராக பளிச்சுன்னு இருக்கும். உங்களாலேயும் நல்லா கிளியராகவே பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் இல்லை. சரி, பட்டன் தைக்கலான்னு ஊசி எடுத்து தைக்க போகும்போது அந்த ஊசியோட டிப்பு வந்து அந்த கிளாத்குள்ளே கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊசிலாம் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த ஊசியோட டிப்பு வந்து மொக்கையாக போயிடும். ஸோ நமக்கும் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் டக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்க நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க. நெயில் கட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரப்பாக ஒரு பகுதி இருக்கும். நம்ம நெயில்ஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஊசியை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாக மாறிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஊசி எந்த அளவுக்கு இப்போ ஷார்ப்பாக இருக்குன்னு. அந்த திக்கான கிளாத்குள்ளே கூட ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஷார்ப்பான ஊசி இருந்துச்சுன்னா எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் தச்சிடலாம். நம்மளோட துணி வந்து எவ்வளோ மொத்தமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இந்த ஷார்ப்பான ஊசியை வச்சு தச்சிடலாம். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபால் தான். இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எந்த ஹேர் பேக்கும் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட இந்த ஒரு பொருள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான். ஒரு கிண்ணத்தில் நான் வந்து 3/4 டம்ளர் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்காய் பால் கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து மைல்டான ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். ஷாம்புவை தேங்காய் பாலோட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஷாம்புவும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா நுர பொங்கி வரும். எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் தேங்காய் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காய் பால் போட்ட ஷாம்புவை தலையில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் 1 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களோட ஹேர் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தண்ணி ஊற்றிட்டு டைரெக்டாக அந்த ஷாம்புவை அப்படியே தலையில் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல்ஸ்னால நமக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் எந்த ஷாம்பூவாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு தண்ணியிலையாவது மிக்ஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஈர முடியிலேயே சீப்பு போட்டு சீவுவாங்க. அந்த மாரி சீவுனாலும் ஹேர் ஃபால் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தலை காஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் நெருக்கமா பல் இருக்கிற மாதிரி சீப்பை வச்சு சிக்கு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி பல் இருக்கிற மாதிரி சீப்பை வச்சு சிக்கெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி வந்து உடையாமல் இருக்கும், கொட்டாமலும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்மளோட ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சத்தான காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வே கிடைக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.